கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியே தோன்றி கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசியிருக்கார். பல்வேறு கருத்துக்கள் அரசியல் ரீதியாக காரசாரமாக முக்கியமாக பார்த்தோம்னா திமுக நோக்கி பல்வேறு கேள்விகள் வச்சிருக்கார். வழக்கம் போல கொள்கையை இந்த முறையை தவிர்த்திருக்கார். எப்படி பாக்குறீங்க? பல்வேறு கருத்துக்களை பேசினாரா, பல்வேறு விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாரா அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் பல்வேறு கருத்துக்கள்லாம் எதுவும் பேசலை. அவர் மீது வைக்கப்பட்டக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற வேலையை தான் அவர் ஒவ்வொரு மேடைகள்லையுமே அவர் செய்கிறார். மற்றபடி அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாரு. 3வது வருஷம் தொடக்காது. அப்போ இந்த 3வது தொடக்கத்தில் அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட அவர் என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாம அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் மட்டும்தான் சொல்லியிருக்காரோ தவிர மற்றபடி அவர் புதிய கருத்துக்கள்லாம் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அதாவது நம்ம ஆட்சிக்கு என்னென்ன செய்ய போகிறோம், நம்ம மக்கள்கிட்ட எப்படி அணுகணும், மக்கள்கிட்ட எப்படி நம்ம எப்படி நம்ம பக்கம் இது பண்ணுறது, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் பேசலை. இந்த 3 வருஷம் எந்த போராட்டத்துலையும் அவர் கலந்துக்கல, மக்களுக்கான எந்த வேலையும் செய்யலை. அவர் வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிட்றாங்கன்னு வேற அவர் அங்கே டைலாக் பேசினார். அதோட இன்னொரு டைலாக் பேசினார், மைக்கை பிடிச்சாச்சுல வெளியே கொளுத்திடுவோமா அப்படிங்கிறாரு. 3ஆம் ஆண்டு தொடக்க விளாண்டதை தொடங்கின உடனே வெடியை கொளுத்தி போட்டுருவோமா அப்படிங்கிறாரு. அந்த வெடியை கொளுத்தி போட்டுருவோமா என்னன்னா அவருடைய மேதான விமர்சனம் தான். அதுக்கு மேலே அவருடைய நடனத்தை பார்த்தீங்களா? அதுல திட்டமிட்ட நடனம். அது பார்த்தீங்கன்னா ஏதோ யதார்த்தமான நடனம்லாம் கிடையாது. முன்னாடியே பிளான் பண்ணி இப்படி ஒரு ஸ்டெப்பு போடணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி அவரும் அந்த பாடகரும் ஏற்கனவே பேசி வச்சு செஞ்சது தான் அந்த வேலை. அதெல்லாம் அது ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த காட்சி அமைப்புலாம் தெளிவாக தெரியும். இன்னும் அவர் சினிமா மாதிரியே அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம் தான். ஓகே, நம்ம என்ன இருக்கிறோம்னா அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படிங்கிறார். பிடிச்சிடலாம் அப்படின்ற நினைப்புல இருக்கிறார். இதுக்கு எம்ஜிஆர் காரணம் சொல்றாரு. எம்ஜிஆர் இருந்த இடம், காமராஜர் இருந்த இடம், அண்ணா இருந்த இடம், அந்த இடத்துல எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா கண்கலங்கி சொன்னார் வச்சாரு அப்படின்னு இவர் 1977 இப்படித்தான் எம்ஜிஆர் விமர்சிச்சாங்க. ஆனால் எள்ளி நகையாடினாங்க, கிண்டல் பண்ணாங்க. அதையெல்லாம் மீறி தான் எம்ஜிஆர் வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு அரசியல் தெரியாது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறு குறுங்குழுக்கள் அரசியல் தெரியாம உங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. ஓகே, ஒரு குறுங்குழு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தினுடைய கைத்தட்டலை மட்டுமே வச்சுக்கிட்டு, அந்த கூட்டத்தினுடைய நாடி துடிப்பு மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படிங்கிறீங்க. நிச்சயமா ஆட்சியை பிடிக்க ஒரு காலத்திலேயே முடியாது. தொடர்ச்சியா நீங்க பேசுற பேச்சிலேயே உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை விஜய்க்கு 15% இன்னைக்கு தேர்தல் கருத்து கணிப்புன்ற பேர்ல சிலர் சொல்றாங்க. ஒருவேளை 15% இருந்தால் கூட விஜய் பேச 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 அந்த 15% சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கரூர்ல அவருடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு, கரூர் அந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு சரிஞ்சிருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு தேவைப்படுது. ஒவ்வொரு முறையும் அவர் மைக்கை பிடிக்கும் போது இந்த வெடியை கொளுத்தி போடுற மாதிரிலாம் இல்லை. அவர் பேசுவது எல்லாமே ஒரு கட்சி அதாவது சமூக ஊடகங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய அரசியல் ட்ரெண்டாவே இருக்கு. சமூக ஊடகங்கள்லாம் அவரை பத்தி விமர்சிப்பாங்கல்ல. அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, வைக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் திமுக விமர்சிக்கல, சமூக ஊடகங்கள்ல அனைத்து கட்சிகளையும் விமர்சிக்கிறாங்க. பொதுவாக அரசியல் கட்சியில கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, மக்களுக்காக போராட மாட்டேங்கிறாரு, மக்களுடைய குரலை பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்து பேசியிருக்காரா? ஒண்ணுமே சொல்லல. ஏதாவது பேசியிருக்காரா? அப்ப தணிக்கைத்துறை ஒரு கேவியட் போடுது. என்ன கேவியட் போடுதுன்னா, நீங்க படத்தை வெளியிடுற மாதிரி இருந்தா எங்களுக்கு நீ என்ன திருப்பி சொல்றீங்களோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் சொல்லணும். நாங்களும் அந்த வழக்கில் ஒரு கேவியட் போட்டு அந்த வழக்கில் நிற்கிறாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு தணிக்கைத்துறை விஜய்க்கு எதிராக செயல்படுகிறது, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தணிக்கைத்துறை எந்த அளவுக்கு விஜய்க்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிறத கூட பேசுறதுக்கு துணிச்சல் இல்லாத விஜய், ஒரு கோழை விஜய். நிச்சயமா சொன்னா கோழை விஜய். அவர் தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு. எல்லாரும் சொல்றாங்க எம்ஜிஆரோட இவரெல்லாம் ஒப்பிடலாமான்னு. எம்ஜிஆரோட ஒப்பிடுவதுதான் சரி. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு பாசிச கோமாளி, இவர் ஒரு பால் டப்பா கோமாளி. அவ்வளவுதான் விஷயம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. எம்ஜிஆருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. எம்ஜிஆருக்குலாம் ஏன்னா எம்ஜிஆர் பில்டப் அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூகங்கள் இல்லாத காரணத்தால எம்ஜிஆர் ஒரு பெரிய பில்டப்பா தெரிஞ்சார். எம்ஜிஆர் ஒரு கோமாளி தான், இவரை போலவே அவர் ஒரு கோமாளி தான். இவர் அதான் சொல்ற பால்டப்பா கோமாளி. இந்த பால்டப்பா கோமாளி இருந்தாருன்னா அவ்வளவுதான், விஜய் மாதிரி தான். இன்னைக்கு இருக்கிற விஜய் தான் அன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு ஒன்றும் பெரிய கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா சத்துணவு போட்டார், அதை போட்டார், இதை போட்டார், கட்டி பிடிச்சாரு, பெண்களை கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, சேரிகள் உள்ள வேட்டியை தூக்கிட்டு நடந்தாரு. இதுதான் அவருடைய ஸ்டாண்டு.
அப்ப மற்றபடி அவர் அரசியலா பொலிட்டிக்கலா பட்டியல் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இங்க என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே இருக்கிறாரு. இப்ப கை ரிக்ஷா, இப்ப வந்து கையில் எழுத்த வண்டியை ரிக்ஷாவை மாத்தினது யாரு, ஆட்டோவை மாத்தினது யாரு, இப்படி பல திட்டங்களை கலைஞர் செஞ்சிருக்காருன்றதை நம்ம சொல்ல முடியும். பட்டியல் மக்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்திருக்காரு, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்ததா இருக்கட்டும், பட்டியல மக்கள்லயே மிகவும் பின்னிக்கக்கூடிய மக்களை கண்டுபிடிச்சு அந்த மக்களுக்கு அறிஞர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கட்டும், இப்படி தேடி தேடி கண்டுபிடிச்சு ஊனமுற்றோர் ஒரு சமூகத்தை ஒருத்தரை இழிவுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை வந்து மாற்றுத்திறனாளி பேர் வச்சதா இருக்கட்டும், அலி 9 அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தப்பட்ட அரவாணி அப்படின்னு ரொம்ப கடுமையா இழிவுபடுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகள் அப்படின்னு பேர் வச்சதா இருக்கட்டும், பல விஷயங்கள் நம்ம வந்து கலைஞர் அவர்களை சொல்லலாம். ஆனா எம்ஜிஆர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெறுமனே இதே பில்டப் தான். இந்த பில்டப் தான் இப்ப எப்படி விஜய் பில்டப் பண்றாரு, இதே பில்டப் தான் எம்ஜிஆர். அன்னைக்கு இருந்த மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களை கையாள தெரிந்த மக்கள், தினசரி அரசியல் படி கவனிக்கிற மக்கள். அதனால விஜய் வந்து ஜொலிக்க முடியாது. தமிழ்நாட்டுல வீட்டுக்கு ஒரு வாக்கு என்னோட வாக்கு இருக்கு அப்படி சொல்றாரு. அவர் வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்குன்னு சொல்றாரு. அந்த வீட்டுக்கு ஒரு வாக்குன்னு சொல்ற கூட்டம் யாருன்னா, இப்ப அவர் கூட அந்த மேடையில பேசும்போது சொல்றாரு, அராஜகம், அநீதி, தில்லுமுள்ளு இவைகளுக்கெல்லாம் முதற்ற உலக திருக்குறள் வந்து இன்னைக்கு திருக்குறள் இருந்திருந்தா ஒரு திருக்குறள் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஜய் முதல்ல கலைஞர் அவர்கள் செஞ்ச செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சும்மா கை தட்டிட்டு அங்க உள்ள ஒன்ஸ்மோர் கை தட்டுறான். அந்த ஒன்ஸ்மோர் கட்டவன் எத்தனை பேர் கலைஞர் கொடுத்த இலவச பஸ் பாஸ்ல காலேஜ் போயிருப்பான், பள்ளிக்கு போயிருப்பான்னு தெரியுமா அவனுக்கு? அந்த கைத்தட்டுன ஒன்சுமோர் கட்டாவை எத்தனை பேருக்கு தெரியுமா அவனுக்கு கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீட்டால் அவன் முன்னேறி பண்றது அவனுக்கு தெரியுமா? அந்த ஒன்சுமோர் கட்ட அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு அரசியல் தெரியல. கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்திருக்காரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல மக்களுக்கு கலைஞர் இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்திருக்காரு. அப்ப இலவச பஸ் பாஸ் கொடுத்திருக்காரு. நீ கல்லூரிக்கு போறதுக்கு, வகுப்பு போறதுக்கு, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரசு வேலையில் முன்னுரிமை, இப்படி பல வேலைகளை கலைஞர் செஞ்சிருக்காரு, சரிங்களா? இப்படி பல வேலைகளை செஞ்சிருக்காரு. அந்த ஒன்ஸ்மோர் கட்டவனுக்குலாம் அந்த வரலாறு எல்லாம் தெரியுமான்னா தெரியாது. விஜய்க்கே தெரியாது. ஏதோ எம்ஜிஆர் பேரை சொல்லி இங்க நம்ம ஆட்சிக்கு வந்துடலான்னு. எம்ஜிஆர் ஒரு பாசிச நீ ஒரு பால்டா போகாமல் நான் திரும்ப சொல்றேன்னா இதான் உண்மை. அரசியல் தெரியாத இல்ல பவள விழா பாப்பான்னு ஒரு கருத்தை வைக்கிறார். திமுக நோக்கி நேரடியா தாக்குதல தொடர்றாங்க. அதான் பவள விழா பாப்பா அப்படிங்கிற மாதிரி சினிமா டைலாக்லாம் பேசி இந்த பால்டப்பா பாப்பா வந்து இப்படி பேசிட்டு இருக்கு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீ இப்ப இன்னைக்கு சொல்ற இல்ல திருக்குறள் சொல்றீல்ல, திருக்குறளை உல்டா பண்ணி நீ பேசுறீல, இந்த திருக்குறள் அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள் மயமாக்குனது என்ன? திராவிட இயக்கங்கள் தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுல அண்ணாவுக்கு பெரிய பங்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கலைஞர் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளை, அதுவும் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி எல்லோரும் பாக்குற மாதிரி, எல்லாருமே படிக்கிற மாதிரி அதை வந்து எழுதியது வந்து பாத்தீங்கன்னா, எழுதியதும் அதுக்கு விளக்க உரையோட ஒவ்வொரு பேருந்துகள்லையும், தமிழ் அரசு பேருந்துகள்ல எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான். முதல்ல பேருந்துவே தனியார் மயமா இருந்தது, அதை அரசுமயமாக்கினதே திமுக தான். இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள், அந்த குறுங்குழுக்கள் இருக்குல்ல, விஜய்க்கு பின்னாடி அரசியல் தெரியாத குறுங்குழுக்கள், நீங்க அந்த குரல் எல்லாம் அந்த குரல், அந்த அரசியல் தெரியாதவங்க ஒன்சுமோர் கேட்கறான், கை தட்டுறான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா பெலிக்ஸ்னு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அப்படி விழுந்து சிரிச்சாரு, ஒரு ஊடகவியலாளர் விழுந்து சிரிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெலிக்ஸ் வந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாரு. இவர்களுக்குள்ள என்ன வெறுப்பு அப்படின்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர். அவரு ஏன் அவர் கிறிஸ்தவர் அப்படின்றத குறிப்பிடுறேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பாஜக எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இன்னைக்கு பல தரப்பை இறக்கி விட்டுருக்கு. அது விஜயாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பல கட்சிகளை அழிச்சு இன்னைக்கு வந்து அந்த பாஜகவா மாத்துறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நம்ம கவனிக்கணும், அரசியல் கூர்ந்து கவனிக்கிறவங்க அந்த விஷயத்த சொல்றோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிசாவில் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். பாதிரியார் வந்து ஒரு தொழுநோய்க்கு மருத்துவம் பார்க்க வந்தவர் வந்து உயிரோடு கொளுத்தப்பட்டார். அப்ப அது மாதிரி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்த வேண்டும். கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும், இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும். எனவே நாம் இங்க ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய அஜெண்டா, பாஜக அஜெண்டா. அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பல அணிகளை பிரிச்சதும் பாஜக தான். அந்த அணிகளை தனக்கு தேவைக்காக மீண்டும் ஒட்ட வைப்பதும் பாஜக தான். இப்படி பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பாஜகவோட அணியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அணியா வந்து இன்னைக்கு திமுக இருக்கு.
அந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாகவே வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பன ஊடகங்கள் என்னென்ன பொய்யெல்லாம் கட்டவிழ்த்து விட்டுச்சோ அந்த பொய்யெல்லாம் இன்னைக்கு விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. பார்ப்பன ஊடகங்கள், அது தினமலரா இருக்கட்டும் உள்ளிட்ட பல ஊடகங்கள் இருக்கு. இந்த ஊடகங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில வதந்தியை பரப்பி பொய்யை பரப்பி திமுக தலைவர் அவர் கலைஞர் அவர்களுக்கு எதிராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் திராவிட இயக்கங்களுக்கு எதிராகவும் பல பொய்கை வதந்திகளை பரப்புனதன் மூலமா தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெலிக்ஸ் எல்லாம் விழுந்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. அந்த அந்த நோயால் பாதிக்கப்பட்டார். பார்ப்பன ஊடகங்களுடைய பரப்பிய வதந்தி பொய் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த பெலிக்ஸ் போன்ற அந்த குறுங்குழுக்கள், அந்த கூட்டமே, அந்த விஜய் பின்னர் இருக்கக்கூடிய அந்த கூட்டமே. ஆக திருக்குறளை மக்கள் மையப்படுத்திய கலைஞர் அவர்களையே இழிவுபடுத்துவதற்கு ஒரு திருக்குறள்ன்ற பேர்ல திருவள்ளுவர் வந்து அப்படி எழுதியிருப்பாரு. திருவள்ளுவர் வந்து அப்படி எழுத மாட்டாரு. திருவள்ளுவரையே இன்னைக்கு திருவள்ளுவருக்கு பூணூல் போட்டுச்சு பார்ப்பனியம். பிராமணர்கள் திருவள்ளுவருக்கு பூணூல் போட்டாங்க. அந்த பூணூல் எதுக்குடா போட்டீங்கன்னு கேட்டவர் கலைஞர். திருவள்ளுவர் தமிழரா, எதுக்குடா பூணூல் போட்டீங்கன்னு கேட்டவர் கலைஞர். திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியவர் கலைஞர். சரிங்களா? இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அரசியல் படிக்கணும். சும்மா வந்துகிட்டு கேள்வி, அதாவது சமூக ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு தாங்க பதில் சொல்றாரு தவிர அவர் உண்மையிலே அரசியல் பேசுறாரு. நீங்க சொன்னீங்க கருத்துக்களை தெரிவிச்சாருன்னு, அவர் கருத்தே தெரிவிக்கல. விமர்சனங்களுக்கு பதில் சொல்றாரு. சரி, அந்த விமர்சனத்தையாவது முதலமைச்சர் வச்சாரா? இல்ல. உதயநிதி அவர்கள் வச்சாரா? இல்ல. அது வேற யாரோ வச்சாங்க, அரசியல் தலைவர்கள் வச்சாங்களா? இல்ல. சரி, ரைட், திருமாவளவன் ஒரு விமர்சனம் வச்சாரு. நீ பாஜக கள்ள குழந்தைன்னாருல, அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுது உன்னால? அதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம். ஏன் சொல்ல முடியல? ஜனநாயக படத்துக்கு தடை இருக்கு, ஜனநாயக படத்துக்கு பிரச்சனை இருக்கு. நான் அரசியலுக்கு வந்தனால ஜனநாயக படத்தை தடை பண்றாங்க, வெளியிட மாட்டேங்கிறாங்க. அப்படி கூட ஒரு ரசிகர்கள் பேசுறவங்க பேச முடியல. என்ன காரணம்? என்னை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்கறாங்க, நான் அச்சப்படுறேன்னு கேட்கறேன். விட்டு விட்டு விஜய் வெளியே பண்றாங்க, ஒவ்வொரு வீட்டுல இருந்து விஜய் வெளியே வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சினிமால பேசுங்க டைலாக். இப்பயும் வந்து இந்த பெலிக்ஸ் போன்ற அறவைக்காரர்கள் எழுதி தரக்கூடிய யாராவது ஒருத்தர் எழுதி தரக்கூடிய அல்லது பாஜக எழுதி தரக்கூடிய குருமூர்த்திகள் எழுதி தரக்கூடிய இந்த டைலாக்க பேசி மக்களை ஏமாற்ற முடியாது. இதுல முக்கியமா ஒரு வந்து டபுள் என்ஜின் ஆட்சின்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து எத்தனை என்ஜின் வந்தாலும் நாங்க தான் சொல்லிட்டு டாப் என்ஜின்றாரு. அதான் அவரை வந்து டாப் என்ஜின் ஒரு கருத்தை வைக்கிறாரு, சொல்றாரு. எப்படி பார்க்கலாம்? அவராவே டாப் என்ஜின் சொல்லிக்கிறாரு. அது அவர் முதல்வர் வந்து டப்பா என்ஜின் சொன்னது வந்து பாஜகவை தான் சொன்னார். அவர் சீண்டவே இல்லை. ஏன்னா இவருடைய அதான் சொல்றோம்ல, விஜய் வாய் திறக்க 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 அவருக்கு ஏதோ 15% சொன்னது குறைந்து கொண்டேதான் போகும்போது அவரை ஒரு காலத்திலும் எண்ணிக்க கூடாது. ஏன்னா அவர் தன்னை ஒரு பாஜக செல்ல பிள்ளை அப்படிங்கறத தாண்டி அவர் ஒரு அரசியல்ல ஒரு பால் டப்பாவை தான் அவர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காரு. அரசியல் கருத்துக்களை அவர் எதுவுமே பேசல. இன்னைக்கு பட்ஜெட் குறித்து என்ன பேசியிருக்காரு? நேற்று எதுனா பட்ஜெட் வந்திருக்கு, அந்த பட்ஜெட் குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரா? அவர் ஒரு அரசியல் தலைவர், விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர்னு தன்னை சொல்றாரு. நாங்க வந்து ஆட்சிக்கு வர போறோம்ங்கிறாரு. இன்னைக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க நேற்று. அது குறித்து இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பாராட்டோ கண்டிப்போ அப்படி ஏதோ ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கணும்னா பாஜகவுடைய ஆதரவு நபராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை நீங்க என்ன செய்யணும்னா வெளிப்படையா நான் வந்து இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கிறேன், பட்ஜெட்டை வரவேற்கிறேன், நல்ல பட்ஜெட், தமிழ்நாட்டிற்கு அவர் எதுவும் செய்யலைன்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தோத்து போகும் தெரிஞ்சே தமிழ்நாட்டுக்கு அவங்க தேர்தல் வரக்கூடிய மாநிலத்துல தமிழ்நாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யற மாதிரி ஒரு நடிப்பை கூட நடிக்க முடியல. ஏன்னா அவங்க தோத்து போவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பலரும் இன்னைக்கு விமர்சிச்சிருக்காங்க, அந்த பட்ஜெட் குறித்து விமர்சிச்சிருக்காங்க. ஆனா விஜயோடைய கருத்து என்ன? இன்னைக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. இன்னைக்கு நீங்க அந்த பட்ஜெட் குறித்து குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது உங்கள் தொண்டர்கள் விளக்கிருக்கணும். தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள். இப்போ கூட மெட்ரோ கோவைக்கோ மதுரைக்கோ வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ குறித்து எதுவும் அறிக்கை இல்லை. அப்படி ஏதாவது நீங்க சொல்லணும்ல. அப்படி எந்த ஒரு கருத்துமே சொல்லாம ஒரு கோழையாக இருந்து கொண்டு அச்சப்பட்டு கொண்டு திமுக தீய சேர்த்தி அதாங்க ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. திமுக வந்து யார் எதிர்த்தாலும் அவர்களை பேச விட்டு வெடிப்பாங்க. அது ஒரு ஜனநாயகம்னு வச்சுக்கோங்களேன். விமர்சிப்பவர்களும் விமர்சிக்க விட்டு அது அடுத்த கட்ட தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. இப்ப நான் இன்னும் சொல்ல போனா நடிகை ஆர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு காமெடி நடிகை கலைஞர் அவர்கள் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவருக்கு ஆதரவு, அதிமுக ஆதரவாக மேடைகள்ல போய் மிக கடுமையாக கலைஞர் அவர்கள் மிக மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த வித எதிர்வினையும் காட்ட மாட்டாங்க. கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனத்துக்கு தன்னுடைய முரசொலியில கட்டுரை எழுதுவார். அவ்வளவுதான் இது தொண்டர்களுக்கு கட்டுரை எழுதுவார். இவ்வளவுதான், இதுதான். மற்றபடி இப்ப ஜெயலலிதாவெல்லாம் விஜய் விமர்சிக்க முடியாது. அவர் உயிரோடு இருந்தாலும் விமர்சிக்க முடியாது. உடனே வீட்டுக்கு ரைடு போகும்.
உடனே வீட்டுக்குள்ள கஞ்சா இருக்கணும், அல்லது வேற ஏதாவது ஒரு அப்படின்னு இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது இருக்கலாம், யாராவது இருக்கலாம், உடனே ரிமாண்டு தான், உடனே சிறை தான். அப்படிலாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பலரும் செஞ்சிருக்காங்க. பல ஆசிட் வீழ்ச்சிகள் நடந்திருக்கு. நடராஜன் சிறை போயிருக்காரு. சில ஐஏஎஸ் ஆபீசர்கள்லாம் அடி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா கலைஞர் அவர்கள் அதை பொதுவாக விமர்சிக்கிறவர்களை இது எது டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அதே பணியை ஸ்டாலின் அவர்கள் கடைபிடிக்கிறதுனால இதை விஜய் தெரிந்து கொண்டு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் தன்னை தூய சக்தின்னு வேற காட்ட முயற்சிக்கிறாரு. எதுல இவர் தூய சக்தின்னு தெரியல. கரூர் மரணத்துக்கு இவர் என்ன செஞ்சாரு? நேரடியா போவே இல்லை. நேரடியா போல, பயந்து ஓடுனர், பத்திரிகையாளர் பார்த்து பயந்து ஓடுனவர் தானே இந்த விஜய். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கோலை விஜய், பால் டப்பா விஜய் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சினிமா டைலாக் எல்லாம் இங்க வந்து டப்பா, தவறான சில செய்திகள் எல்லாம் தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல விஜய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை விஜய் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை தன்னை எம்ஜிஆர், காமராஜர் இப்படி போன்ற தலைவர்களோட ஒப்பிட்டு, அண்ணாதுரை போன்ற தலைவர்களோட ஒப்பிட்டு நானும் அப்படி ஒரு முதல்வர் அவர்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க தொடர்ச்சி அரசியல்ல ஒரு காமெடி நடந்துக்கிட்டு, சசிகலா ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா ஜெயா லேசா அப்படி டச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒருத்தி இருக்குன்றதே மறந்துட்டாங்க, நான் ஒருத்தி இருக்கேன், திமுக வந்து நான் இருக்குன்றதே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அது சூப்பரா சொல்லிருப்பாங்க. அது எப்படி கண்ணு கட்டி எதிர வரைக்கும் எதிரி இல்லைன்னு சொல்ல முடியும், நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டேன். அப்படி ஒரு நகைச்சுவை ஜெயா டிவில நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு நகைச்சுவை விஜய், இப்படி ஒரு நகைச்சுவை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 3ஆம் ஆண்டு விழா 2ஆம் ஆண்டு விழா காமெடி ஷோவா? இது ஒரு காமெடி ஷோ தான். அப்படிதான் நான் இதுல விஜய் வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். விஜய் வந்து தன்னை அண்ணாதுரையாகவோ அல்லது கலைஞராகவோ அல்லது எம்ஜிஆர் ஆகவோ அல்லது காமராஜராகவோ நினைக்கொள்ள வேண்டாம். சசிகலாவுன்னா அவர் தன்னை நினைச்சுக்கலாம். சசிகலா போல் நானும் ஒரு சசிகலா நினைச்சுக்கலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஸ்டாலின் அவரோட தூக்கத்துல நீங்க எழுப்பி கேட்டாவே ஒரு ரிசீவ்க்கு தான் ஓட்டு போடுன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. உண்மைதானா? போதையில இருப்பாரோ அப்படி பேசும்போது, மேடைகள்ல பேசும்போது விஜய் போதையில இருப்பாரோ? இது ஒரு போதையில அப்படி பேசியிருப்பாரு. இது ஒரு போதைங்க. இது ஒரு போதை. தன்னை பத்தியும் தன்னுடைய கட்சியை பத்தியும் ஒரு பிரம்மாண்டமா நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு மமதையிலே அந்த போதையிலே இருக்கிறது இருக்குல்ல, இது ஒரு புகழ் போதை. பல போதைகள் இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு போதைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இவர் 2026க்கு பிறகு தன்னுடைய கட்சி ஏதாவது ஒரு கட்சியோட இணைச்சுக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். பாஜக ஏத்தி விட்டுருக்காங்க. யாரோ அவரை வந்து மனசுல உயர்வா விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கருத்து கணிப்புகள் எல்லாம் கவனிக்கணும். கருத்து கணிப்புகள் அப்படின்றது அவர் கருத்து கடுப்பு கவனிப்புகள்ன்ற வார்த்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. நம்ம என்ன இருக்கிறோம்னா, இது கருத்து கணிப்புகளை நம்ம முழுமையா நம்பிக்கையில் என்று சொன்னா கூட மக்களுடைய மனநிலைய ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. அது முழுமையாக சரியா இல்லைனாலும் ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவரால் சீமானுக்கு தான் பாதிப்பு, விஜயால் சீமானுக்கு தான் பாதிப்பு. சீமான் தான் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்காரு. விசிலு அது விஜய் ஆய்வும் புலம்பிக்கிட்டு இருக்காரு தவிர முதல்வர் அவர்கள் அலட்டி கொள்ளவே இல்லை. விஜயை ஒரு பொருட்டாவே அவர் நினைக்கல. ஏன்னா இவர் பேசுறதுல இருந்து இவருடைய மரியாதை குறைந்து கொண்டே போகிறது. இவர் மக்கள் வந்து இவரை யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது 3 ஆண்டுகள் ஆச்சுங்க. இது வரைக்கும் ஏதோ ஒரு போராட்டம் நடத்திருக்காரா? ஒன்றிய அரசை கண்டிச்சு ஒரு போராட்டம் நடத்திருக்காரா? சரி, தீய சக்தி நீங்க சொல்றீங்க, திமுகவே கண்டிச்சு நீங்க திமுகவுக்கு ஏதோ ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்களா? வீதிக்கு வந்திருக்கீங்களா? என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, 3 நிமிஷம் கூட பேசலாம். இவ்வளவுதான் உங்களுடைய அரசியல். அப்ப நீங்க வந்து ஒரு நாள் வந்து ஒரு மைக்கை பிடிச்சிட்டு வெடியை கொளுத்தி போட்டுடலாமா அப்படின்னு சினிமா டைலாக் பேசிட்டு அது ஒரு நாள் கண்டென்ட் ஆகும், அது ஒரு பரபரப்பாகும், நம்ம எப்படியா முதலமைச்சர் ஆயிரலாம் நீங்க கனவு கண்டீங்கன்னா நிச்சயமா அது நடக்காது. சரிங்களா? டெபாசிட் காலியாக போது உறுதி. விஜய்க்கும் சீமானுக்கும் தான் இங்கே போட்டி. சரிங்களா? பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போட்டி. இதுல இவங்கெல்லாம் தனித்தனி அணியாக இருந்தாலும் முதல்வர் அவர்கள் சொன்னதை போல இவர்கள்லாம் ஒரு பக்கம் பாஜக அணி, இன்னொரு பக்கம் பாஜக ஆதரவு அணி சீமானும் விஜய். மக்களோடு நிற்கக்கூடிய ஒரே அணி தமிழ்நாட்டு மக்களோடு. அது நிதி புறக்கணிப்பா இருக்கட்டும், வளர்ச்சி திட்டங்களை புறக்கணிப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் எதிர்த்து களத்துல போராடி ஆட்சியில் இருந்து கொண்டே போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற கட்சி இன்னைக்கு திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனோட ஆட்சி தான் தொடரும். அதனால விஷில் வந்து ஊதாவும் போயிடும், புஸ்வானம் ஆயிரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமா இது நடத்தும். தமிழ்நாட்டு மக்கள் இதை நடத்தி காட்டுவார்கள்.